படல தம்பி சாத்திரியா வந்திருக்கு சரியோ சாத்திரியா என்று சொன்னா அந்த ஆள் வந்த அப்ப இந்த சார்ஜில தொழுங்கி 25-30 வருஷமா அவள் இல்லை அவட்ட பரம்பரையாக இதுதான் தொழில் சரியோ ஆள் இங்க இப்ப வந்திருக்கு சரியோ ஆள் வந்து நீ நினைக்கிற மாதிரி சும்மா லேசிப்பட்ட ஆள் இல்லையா ஆள் வந்ததாப்பா ரஜினிகாந்த் ஜெயலலிதா கருணாநிதி அப்ப எல்லாருக்கும் இவர்தான் சொல்றது என்ன இந்த முறை ஆள் அடிக்க சொல்லிட்டார் நீங்கள் இந்த முறை வாய திறக்காம இருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாக்கும் சொன்னார் கேட்காம சொன்னதான் பாத்தீங்க ஆடி போடணும் அப்படி இந்த உண்மையை டக்குன்னு சொல்லக்கூடிய வேண்டிய அதை விட ஒரு கால் இவர் பில் கிளின்டன் இங்கே இந்தியாவுக்கு போன இடத்துல வேற போய் சந்திச்சு கேட்டிருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு ஈராக் பிரச்சனையில நீங்கள் வெள்ளிவியல் அவருக்கு யோசிக்க தேவையில்லை அது சொன்ன பிறகுதான் அப்போ ஆள் வந்து இந்த ஈராக் பிரச்சனையில இப்ப அமெரிக்கா ஈடுபடுறதுக்கு காரணமே இவர் தான் இங்க வந்திருக்கிறார் இனி ஆள் வந்து எங்களை சந்திரிக்கா கோஷ்டி இருக்கிறோம் இவையும் அடிக்கடி இந்தியாவே போயிருக்கிறோம் இவரை சந்திக்கத்தான் என்ன நடக்க போகுது என்ன நடக்கும்ன்றத துல்லியமா கணிச்சு மனுஷன் டக்குன்னு கொடுத்து நடக்க போறது நடக்கிறது நடக்க வேண்டியது எல்லாத்தையும் அப்படியே விடாவாரியாக சொல்லுவேன்னா போற விதமான பரிகாரங்களும் செய்யும் ஏதாவது குற்றங்கள் அப்படி இருந்தா காசு கையால கடைசி வரையும் காசு வைக்க மாட்டேங்குது நீ விரும்பினதை வச்சுட்டு வரலாம் சரியோ அங்க காசு ஒன்று கேட்டியோ துளைஞ்சு போம் என்ன செய் தொழிலுக்கு காசு வைக்க மாட்டேன் தொழில் என்ன அப்ப இப்ப உலகத்திற்கு நடக்கிற பிரச்சனைகள் சரியோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனை நிறைவேற நீ இருக்கிற ஒரு போய் பரிகாரத்தை தேடி போட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை டக்குன்னு முடிச்சிடும் என்ன முக்கு சொக்கமா நிக்குது ஆனா உங்க உட முழுக்க வந்து நிக்கணும் கண்டியோ எங்க கடைகள் எல்லாரும் இருக்கிறோம் சும்மா அப்படி நாங்கள் இந்த பெரும் பெரும் புள்ளிகளுக்கு சொல்றாரு இவர்கிட்ட கையை கொடுக்கறதுக்கு எத்தனையோ நாள் தாம் இருக்க வேண்டிய அப்ப உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி நான் கண்டிப்பா கதைச்சா இன்னும் கூட்டிய உழுக்கப்படுவேன் சரியே போகணும் கொண்டு கையை காட்டுவோம் பாப்பம் என்னண்டா உலகத்தையும் செய்து பார்த்துட்டு இதே பார்த்துட்டு போறோம் என்ன என்ன பிரச்சனையாக நீங்க வந்திருக்கீங்க எங்களை பார்க்கணும் இந்த வாழ்க்கை நிறைய துன்பங்கள் நடக்குது நடந்துட்டு இருக்கு விளம்பரம் பார்த்தேன் நான் பார்த்துட்டு கையை காட்டுவோம்னு வந்தேன் ஓகே பாப்போம் அதனால இது இப்ப உங்களோட காலங்களில் சரி அதாவது கிரகங்களுக்கு இருந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறீங்க வேலை கிடைச்சிருக்கா வேலை கிடைச்சி ஒரு பாவியால போயிட்டு ஏன் அந்த பாவிட்ட போனீங்க அது உங்களுடைய கிரகங்களத்தால தான் நீங்க அந்த பிரச்சனையில உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு அது நீங்க சரிவர செய்யணும் அது நீங்க இப்ப வேலையில போற பாதையில எல்லாத்தையும் கவனமா பார்க்கணும் நீங்க எல்லாம் கூடுதலா இந்த கிரகங்கள் வந்து உங்களை ஆட்டி படைக்கிற பொழுது சரியான முறையில நீங்க போகணும் அந்த நேரத்துல இருந்துட்டு நீங்க போய்கொண்டிருக்க எந்த நோக்கத்துல போறீங்கன்றத பார்க்கணும் முதல் பார்த்துக்கொண்டு போய்க்கல உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சுதா கல்யாணம் ஆச்சு எங்க ஆனா இல்ல ஏன் என்னதுக்கு அதெல்லாம் உங்களுடைய கிரகங்கள் எல்லாம் போட்டு உங்களை போட்டு செப்பிலி ஆட்டி கொண்டிருக்கின்றன அதை நீங்க பார்க்கும் பொழுது போற பாதை இந்த நேரத்துல வருமா அது அப்படி போகுமான்றது எங்களுக்கு தெரியாது அத நீங்க சரிவர பார்த்து போகணும் என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா ஓகே அந்த கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க முதல் வழிமுறைப்படுத்தணும் அந்த கிரகங்கள் இந்த பக்கபலங்களை தான் உங்களுக்கு வந்து ஆட்டி படிச்சு கொண்டிருக்கின்றன இப்ப போற இடங்களுக்கு நீங்க கவனத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகங்களை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அதாவது சனீஸ்வரன் இப்படி ஒவ்வொரு 9 கிரகங்கள்ல இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் இந்த பக்க பலங்களை வச்சு நீங்க போய்கொண்டிருக்கணும் அதே நிகழ்வுகளை நீங்க தேடி போகும் பொழுது இந்த கட்டின இடத்துல இருந்து சில இடங்களில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஏன் எதற்கு கேட்கிற பொழுது உங்களுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் சரியான பிரச்சனைகள் இருக்கிறாங்க நீங்க அந்த சனீஸ்வர பகவான் அதாவது வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் அதாவது யாரா இருக்கா அவர் கண்ணாடி போட்டவரா இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு சனி பகவான் பகையில இருக்கிறவர் அத்தான் தான் இருக்கிற கண்ணாடி போட்டவரும் இல்ல எனக்கு தெரியாது அந்த சனி பகவான் பகையில இருக்கிறவரை தான் நீங்க பாக்குறீங்க அவரால் தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க உட்கார்ந்து இருக்கு அந்த நிகழ்வுகளை நீங்க பார்க்க வேணும் இந்த பிரியாணி கொஞ்சம் விசியா இருக்கும் ஏன் அதுக்கு பிராடிங்க கொஞ்சம் ஓகே
என்ன சொன்னால் அந்த நிகழ்வுகளை நீங்க கட்டாயம் அந்த இடத்துல இருந்து நீ விலகி கொள்ளணும். அதாவது அந்த இடம் உனக்கு வெளியில போகணும், கட்டாயம் வெளியில போய் ஆகணும். நமக்கு பிரச்சனை, அதாவது உன்னுடைய பிரச்சனையை வந்து சனி போவாட்ட இருந்து விலக வேணும்ன்றதுக்காக இந்த உங்களை வெளியில பண்ணு. சரி, இந்த தகட்டை கொண்டு வீட்டுல ஒரு தடவை காட்டக்கூடாது. கவர்னமா படத்தடையில வச்சு பூஜை செய்து ஒவ்வொரு அந்த கிரகங்களை நேச்சு உங்களை நீங்க மனதுல தூய்மைப்படுத்த வேணும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. மற்றது ஒவ்வொரு நாங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சரிவரை செய்து வச்சுவிட தம்பி பாத்தியா சாத்திரியார் அப்படியெல்லாம் அஞ்சோட்டா சொன்னான். சொல்ல நான் அங்கே போறேன். பாத்தியா அத்தாண்ட குறிப்ப என்ன மாதிரி சொன்னான். அத்தான அவருக்கு தெரியுமோ? தெரியாது. அத்தானம் தெரியாமல் அவற்ற கண்ணுகள் இந்த சூரிய பார்வை இப்படி கீழால பாக்குறது அப்படின்னா பாத்தியா. இதுல இருந்து என்ன நடக்குது? சாத்திரகாரன் சொன்னது அவ்வளவும் உண்மையிடம். சரியோ? இப்ப அவன் சொல்றான் என்னன்னு கேட்டால் இன்னும் வந்து இந்த குடும்பத்துக்கு இருந்தா பிரச்சனை, குடும்பத்தை விட்டு நீ விளத்தி போன்று நான் சொல்றான். என்ன அதுலயும் அதுல அவன் சொல்றதே வந்து ஒரு நியாயம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? அப்பதான் அந்த குடும்பம் வாழும். சரியோ? அப்ப அக்கா வாழ வேணுமோ பண்ணாமோ? வாழ வேணும். அப்ப நீ என்ன செய்யணும்? வீட்டை விட்டு ரங்க வரும். விட்ட விட்டு ரங்க வரும். கொத்தானுக்கு போய் இப்படி நாங்க சாத்திரம் கிட்டனாங்க. சாத்திரம் கிட்டது சாத்திரி சொன்னது நானும் இருந்தா உங்களுக்கும் கூடாதா எனக்கும் கூடாதா நான் ரங்க போடணும்னா கொத்தால் என்ன செய்வான் யோசிப்பேன். இந்த வடி அடிக்கிறது கபடிவா இருக்கா? வடி அடிக்க வை, எரிய வச்சுட்டு சொல்லு. நான் நினைக்கிறது என்னடா கரண்ட் பில் வந்து பாத்துறது என்ன கலைப்பா வார என்ன பிரச்சனை? கடைக்கு போட்டுவான், கடைக்கு போனா கடைக்கு போன இடத்துல ஒருத்தர் போயிட்டு வாங்க, சாத்திரம் பார்த்துட்டு வாரு. என்ன சாத்திரம் பார்த்துட்டு வாரு? கடைக்கு போனா சாத்திரம் பார்த்துட்டு வாரு. சாத்திரம் பார்த்துட்டு வாரு. சாத்திரம் இப்ப சாத்திரம் பார்க்கறது என்ன வந்த உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப இப்படியே போய் கொண்டிருக்க வேண்டிய வாழ்க்கை. அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் அதுலயாவது சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்து நம்ம சாத்திரம் பார்த்து சந்தோஷம் வரும். ஓ சாத்திரம் பார்த்தா சாத்திரமா சந்தோஷம் வரும். போட் போட்டு பார்த்துட்டு உள்ள போயிருக்கா நீ? கொஞ்சம் பேர் தான் வேலை இல்லையா? உனக்கும் வேலை இல்லையா? ஐயோ சரி, இப்ப என்ன சொன்ன என்ன பிரச்சனை? அதுக்கு உனக்கு என்ன கவலைப்படுறது? இந்த வாழ்க்கை தெரியும் தானே. அவர் சொன்ன இந்த வீட்டை இருக்கணும், வீட்டை இருக்க வேணாமா? என்ன நடு ரோட்ல இருக்கிறான் அவன். இந்த வீட்டு இருந்தா எனக்கு கூடாதான். இந்த வீட்டு இருந்தா அக்கா அக்கா வீட்டு இருந்தா நீங்க வச்செல்லாம் மெரியுது. ஐயோ நான் வைக்காமல இருக்கீங்கவா? இந்த வீட்டுல இருக்கவன் அவன் சாத்திரம் சொன்னவனா அவன் போறான் வீட்டை விட்டு. சாத்திரமா நான் கடைக்கு போனது சாத்திரம் பார்த்துனான். எங்க என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே. அடிச்சிட்டு பண்ணி வீட்டை நிக்கிறான். அடிக்கல நானே இல்ல உன சொன்ன நல்ல சாத்திரமா அந்த என்ன கதை நீ என்ன காய்ச்சி கொண்டிருக்கா? நீ இல்ல நானும் சாத்திரிட்ட போகணும்னு இந்த முதலே சொன்னேன். ஐயோ யாராவது சாத்திரிட்ட பிறகு போகலாம், பிரச்சனைகள் கடை கடையா ஒட்டி நோட்டீஸ். நான் அங்க கடைக்கு போனேன். கடை கடை என்ன சொல்ல அக்கா பிரச்சனை சொல்லு. நான் வெளியில போனா சந்தோஷமா இருப்பீங்களா? அதான் அவன் சொன்னவன். நான் வீட்டு இருந்து சண்டை பிடிச்சுன்னு இருப்பேன். ஓஹோ ஓஹோ எங்கட உடம்பு நல்லா இருக்கிறதா நீ போறியோ? அங்க ஒண்ணு போகுது இல்லை. எங்கட உடம்பு நல்லா தான் இருக்குது. நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்களுக்கு காக்காக்கி நான் வடிவா வழங்குது. நாங்க காசு விட்டு சந்தோஷமா தான் இருக்கோம். நீ ரெண்டு உங்களுக்கு அப்ப ஒண்ணு செய்ய வேணாம். சரி இருந்த பெற்று வரும்னு சொல்றான் அவன். நீங்க ஏன் அவன் சொன்னதுக்கு பதிலா இவனை வச்சு சண்டை பிடிச்சு அங்க உடம்பு போறீங்க. சாத்திரான அவன் விசர் அவன லூசு. நீ பேசாம சரிக்கா அங்க உடம்பு போக இல்ல. இவர் எப்ப பார்த்தாலும் அவன் ஒன்று சொல்ல முதல் பிசார் லூஸ் அண்டு நெடுதல் சொன்னோம். அவனோட சொல்றது அவரோட சொல்றது பார்த்தாலும் உங்க கதைகளுக்கெல்லாம் உங்க அக்கா உனக்கும் இன்னும் பைத்தியம் பிடிச்சு போய் முனி பிடிச்சு ஆட்டுறது. ஞானம் இது ஒன்றும் இல்ல. எனக்கு வாங்கிட்டு இது சாத்திரகான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நாடகம் போட்டு வேற பழைய குரூப்போட வெளிக்கிட்டார். அந்த பத்திரகாலியத்தாளி கதை கழிச்ச வர இல்ல வெளிக்கிட்டார். தண்ணி அடிக்க வைக்கிட்டார். எல்லாம் வைக்கிட்டார். திருப்பி ஆட போறேன். எல்லா சன்னதம் ஆடி போட்டு திருப்பி நடு ரோட்ல போய் போலீஸுக்கு நிக்க போறேன். உங்களுக்கான பிளான். அப்ப நீங்க ஒன்றை கதைக்கிறீங்க, அவன் அப்ப போய் சொல்றான்டா. அப்ப நான் போறதா? நீ உனக்கு உன்னோட என்ன நினைப்ப? பாத்தியோ என்ன நடந்தாண்டு? கடைசியா நீ சாத்திரம் சொல்ல போய் கடைசியா அக்கா தான் வீட்டை விட்டு விழிக்கிற வேண்டிய நிலைமையில வந்து முடியும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க கேட்டா சும்மா ஒரு பிரச்சனை கிளறும். அப்படி ஒரு பிரச்சனை சும்மா பிரச்சனை இல்லடா. வீட்டை போற சரியோ? ஆனா வீட்டை நீ சும்மா போக சாடையா மினிக்கி போட்டு தான் போகும். சாடையா கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உஷாரா நீ அத்தானுக்கு பயந்துருவாயோ. நீ கொஞ்சம் உஷாராயினாத்தான் நீ விக்கி விக்கி சொன்னிப்ப. சரியோ? கொஞ்சம் உஷாரா போய் கதைக்குவோம். அக்கா என்ன வேணும்? எல்லாரும் வீடு கொண்டு இருக்கிறோம்.
கார் நிக்குது, அது கிடக்கு இது கிடக்கு, நீங்கள் என்ன செய்யறீங்களா வெஞ்ச வச்சு இந்த சின்ன வீட்டுக்க வச்சு பிரெஞ்சு படிக்க விட்டீங்களோ, பிரெஞ்சு படிக்க விட்டா அக்கா உங்களை மிஞ்சிடுவான்னு சொல்லி இப்படி பாயிண்ட்களை சாரியா தூக்கி 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 போடுவோம். சரியோ, போட்டு அக்கானுக்கு என்ன செய்வோம், அத்திரம் மேல பண்ணவன் அத்திரம் மேல பண்ணினாத்தான் அத்தான் கண்டு ஏதாவது உண்டு தோக்குவா. சரியோ, முன்னால இருக்கிற பிரச்சனை வந்து அப்படி ஏதாவது பிரச்சனை சொன்ன உடனே பாத்தியலோ நான் இங்க இருக்கல நான் இப்படிதான் ஐடியா வச்சுட்டு போனோம். ஆனா உண்டு ஒரு வசனம் கூடி பெறக்கூடாது. சகத்திரம் பார்த்து சொல்லி சாத்து சொன்னாதான் விழிக்கிறாங்க. சரியோ, நான் சொல்ல மாட்டேன், நான் பெறுவேன், நான் வீட்டை வருவேன். நான் வீட்டை வந்து நீ ஏதாவது பிழைச்சி நமக்கு பதிலாக சொல்லுவேன். அவன் இப்படி இப்படி சொல்லி நான் கவலைப்படுறான், எனக்கெல்லாம் சொல்லி எல்லாம் கவலைப்பட்டவன் நீ நீ என்ன செய்திருக்கிறாங்க உண்மைதான் என்ன அப்படி இப்படி செய்தி என்று சொன்னா சில நேரங்கள்ல அக்கா நல்லா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு. என்ன சரி நீ வந்த அக்காவை நல்லா இருக்கு வைப்போம். சரியோ, உனக்கும் விசா கிடைக்கல அப்படி இப்படி அலைஞ்சிருக்கிறேன், அக்காவை நல்லா இருக்க விடாண்டா. அதான் நல்ல ஐடியா. என்ன அப்ப போனோக்கு முதல் சாலியா மினிக்கி போட்டுதான் நீ போகணும். இதுல வேணா கோகுல வேணா அழமையாலே என்னென்ன செய்கிறீங்க அதை மாதிரியே விட்டா போய் டக்கண்டு அத்தானோட ஒரு வர போ. அது கட்டா காசுகள் எல்லாம் போட்டு வந்திருக்கு. தண்ணி காசையும் வந்திருக்குது. அக்காவும் தம்பி வச்சு தெப்பக்கூட குளிக்கிற மாதிரி யானை குளிக்கிற மாதிரி தான் குளிக்கிறது. நீங்க மட்டும் குளிக்கிற இல்லையா? நான் இப்போ சிக்கனமா தான் 3 கிழமை தான் குளிக்கிறேன். குறைஞ்சது நீங்களாம் அக்கா தம்பி கூடி போச்சு. அதுவும் தம்பி நீச்சல் குளம் மாதிரி தெரியுமா? அதை ஒரு நாளும் மனுஷனுக்கு தான் பெரிய சிக்கல். தண்ணி வீட்டுல பேர் அடுத்த மாசம் கவனிங்க அப்பா முதல்ல ஒழுங்கா. நீங்க தேவையில்லாம குடும்பத்தை போய் முழுக்காதீங்க. நான் பார்த்து கட்டுப்படி ஆகிறது மாசங்கள் நான் கிடக்கிற சம்பளம். நீங்க மட்டும் ஒன்றும் குளிக்கிற இல்ல பாவிக்கிற இல்லையா? காசு ஓடும். தான் மட்டும் தண்ணி பாவிக்க சும்மா கண்டு அப்படி பேசுறது. என்னடா இது? என்னடா கொண்டாங்க கொண்டாங்க என்ன அடிக்குது? சின்ன கோப்பையில சின்ன போத்துட்டு ஆரம்பிச்சு மறந்துட அதே ஐட்டம் தான். உனக்கு இல்லடா முதல்ல ஒரு பிரச்சனை வந்து சொன்னது எல்லாம் விவரம் எல்லாம் விவரம் வந்தது. என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. அக்காவுடைய வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு நானே நம்ம மரியாதை கொடுக்கணுமாக்கா? என்ன அக்கா நான் வச்சிருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஒழுங்கா வேலையை பொருளை போயிட்டு ஒரு நாள் பார்த்தா கால இருப்பாவே அக்காக்கா நான் அழுகிறேன். இப்ப என்ன அழைக்கிறேன் என்ன அழைக்கிறேன் நீ என்ன அக்கா நீ அழுகிறேன் நடிக்கிறேன். பாவம் அவன் என்ன கவலைப்படுறான். அவன் பேசாத கவலையில இருக்காங்க. அப்பா அதுக்கு நான் இப்ப அவளுக்கு என்ன குடும்பம் செய்தேனா? என்ன வாழையில சந்தோஷமா வாழையில நான் விட்டுட்டு போயிட்டேன். என்ன கவலை இருக்குதானே தம்பி? எல்லாரும் வீடு பண்ணி கார் அங்க நீங்க பேசாம இருங்க. நீங்க எரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்த வேண்டாம். வீண் பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும். சும்மா இருங்க. நீங்க நான் கவலையை தானே சொல்றேன். அவனுக்கு தாய் இருக்குதானே? என்ன உனக்கு என்ன பிரச்சனைடாப்பா? எனக்கு கொண்டு வரலாம். நான் வந்து எத்தனை மாதம் அன்னைக்கு ஒரு வீட்டை போனேன். அங்க போனா 8-10 சேனல்ல பாக்கினேன் டிவி. அதுக்கு ஒரு நாள் பார்த்தா அக்கா பார்த்த கிடையாது அவனோட அந்த சேனல்ல. தமிழ் சேனல் பார்க்கணும். அதோ பிரச்சனை அக்கா அது பார்க்கணும். நார்னா கட்டில மாத்தணும் கட்டில மாத்தணும். ஐயோ ஒன்றுமில்ல அந்த வீட்டுல. அவன் சரிதானே அவன் அதான் நினைச்சு கவலைப்படுறான். ஒழுங்க வச்சுக்கிறது அக்கா ஒழுங்க வச்சு அப்புறம் கதை விடுங்க அவருக்கு. டிவி எடுத்து கொடுத்து செட்டி மாதிரி தான் ஒழுங்கா வச்சுக்கிட்டு அர்த்தம் உங்களோட ஊர்ல. என்ன படிச்சவன் யாரைக்கிறான்? வேலையை பாருங்க ஒழுங்க வேலைக்கு பாருங்க. அரே வேலையை விடுறா நீ போறீங்க அவளுங்க என்ன விடுங்க. நான் அப்படி நான் அப்படி இருக்கிறேன். அவங்க சொல்லுங்க. சரி சரி அவன் தம்பி விசா இல்லாம அப்படி நீ விசாவை வச்சுக்கொண்டு ஒழுங்குல அவன் சொல்றான். அதானே நான் விரும்பி வேலைக்கு போக மாட்டேன். தெரியும் கதை எல்லாம். அப்புறம் என்ன சரி தம்பி அவன் நினைக்கிறதே சில வேணுங்களே நியாயங்கள் இருக்குல்ல. பள்ளிக்கூடம் போனோம் அக்கா பள்ளிக்கூடம் போனோம் அங்கேயும் விடையில அக்காவை அங்கேயும் விடையில. நானே விட வரையும் மோதம் செய்து கொண்டு வித்தா அவங்க கிடப்பாங்க. விட கொடுத்தாலே யாரால காரணம் நீங்க காரணம் நீங்க வேலையை மாவட்டம் அப்படித்தான் செய்வாக்கா. என்னடா இது வில்லங்கமா கிடக்குது? உங்க கொக்கா ஆசையில காசு ஆசையில பேசி பிசாசு மேல கொண்டு வித்ததுக்கு நாங்க என்ன தம்பி தம்பி அவன் யோசிக்கிறேன் என்று கேட்டால் தமக்க சில நேரம் புரிஞ்சு படித்தால் உங்களை மிஞ்சி புரியும் யோசிக்கிறான். என்ன சரி பின்ன கொக்காக்கு பின்ன என்ன செய்யணும்னு சொல்றாங்க. ஒரு நாள் பார்த்து ஒரு கொண்டு ஒரு நாள் பார்த்து ஒரு கொண்டு போல கல்யாணம் கூட்டின்னு போவார். கல்யாணம் கொண்டு இடையில கொண்டு ஊரண்டா பக்கத்து விட இப்போ உனக்கு
எல்லா ஜனமும் ஊருக்கு போய் திருவிழா அது எடுத்து பார்த்துட்டு வருது. பிள்ளை பேசா வீட்டுக்கு எடுக்கணும் அவன் அவ்வளவு கவலைப்படுறான் சொல்லுவாப்பம். நமக்கு ஊருக்கு கொண்டு வர வணக்கம் எனக்கு முன்னாடி குடிக்கிறேன் வெளிக்கிட்டா நீ போனாங்க அடிக்கடி சொல்லி காட்டுறாங்க. வந்தாலும் சொல்லி காட்டுறது. நீ பேசாம எனக்கு வேணும் இதுவும் வேணும். இந்த குடிய நாசத்தை நாம் கையில சாவணும். இந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இங்க உனது காசுல வச்சு கூப்பிடுறேன் இல்ல கூப்பிட்டு இங்க வந்து எல்லா கேசல எழுதி கொடுத்தோம் இல்ல எங்களுக்கு வேணும்டா இதுவும் வேணும் என்ன என்ன சொல்லு நீ பாராட்டி சொல்லி காட்டுறேன் சொல்லி காட்டுறேன் எந்த ஆக்கள் தான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு வேணாம் இந்த விட்டு இருக்கு இல்லாத நான் என்னங்க போறேன் இப்ப நான் போறேன். நான் சொல்லாம வேற யாரா சொல்ல முடியும்? இந்த கஷ்டப்பட்டு கூப்பிட்டு கஷ்டப்பட்டு சொல்லி இதுல நான் சொல்லி குத்தி காட்டுறான் இல்ல. நீங்க ஏன் அவனோட கத்துறீங்க? அவன் கவலையில தான் இப்படி எல்லாம் கதைக்கிறான். என்ன கவலை என்ன கதைக்கிறான் சொல்றேன் நீ பின்ன நீங்க அதுக்கு எனக்கு மட்டும் சொல்றேன் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து யாரோ வந்து அவைக்கெல்லாம் சொல்லி காட்டியன்னு இருக்கிறீங்க நீங்க. அந்த அதுதான் அவனுக்கு கவலை. நீங்க நடந்திருக்கியா நீ மற்ற அறிவுரை நீ எங்களோட ஒழுங்கா நடந்திருக்கியா நீ என்ன கெட்ட பழக்கம் இல்ல உன்னிட்ட கணக்கப்படாதான் இருந்தா நீ அதை மட்டுமே எல்லாம் சொல்லி சொல்லி ஆட்களை காட்டினா அவனுக்கு இருந்தானே. நீ மட்டுமே என்ன கதைக்கல எனக்கு மட்டும் அத்தாண்ட பாத்தியா இவ்வளவு கதையும் நான் அதை வச்சிருக்கேன் இது எடுக்கல வீடு எடுக்கல வாடகை லிஸ்ட் போடுற நீ என்ன செய்த நீ என்னடா சாதிச்ச நீ குடும்பஸ்தன் நீ குரூப் வச்சிருக்கலாம் தண்ணி அடிக்கலாம் அப்ப என்ன போகலாம் நீங்க இருக்கலாம். இதுதான் எனக்கு அக்கா நான் போறேன் நான் இங்க இருக்கல அங்க நான் போட்டு வர நான் இங்க இருக்கல இதான் உனக்கு மட்டுமே தேவை போன் அடிக்க நாங்க கட்டாம இவரை கொண்டு வருவேன் செத்து போனா வர மாட்டேங்க இருந்து எப்படி இருந்து போன் அடிக்கிறாங்க நான் போறேன் அங்க போட்டு வரேன். ஏன் இப்ப சும்மா இருந்தவனா சுராண்டி எடுத்து கொள்ளுவேல் எடுத்து என்ன அனுப்பினீங்க? இப்ப சும்மா சுராண்டி எடுத்ததா நானும் அவன் சும்மா வந்து கவலைப்பட்டு இருந்தவன இவர் தான் நாங்கள் பழைய கணக்கு வழக்கு எல்லாம் கதைச்சு அவன் நடைமுறை எல்லாம் கதைச்சு அவன் என்ன கதைச்சாலும் கூப்பிட்டேன் நான் கூப்பிட உடனே தண்ணி அடிக்க என்ன வீட்டை வச்சிருக்க முடியும். அது பிறகு நிதானமா அத்தாண்ட உரிமை இல்லை எனக்கு. தம்பி அவன் உண்மையில ஒரு தியாகியப்பா. தியாகியா? என்ன தியாகி? சாத்திரகாரன் சொன்னான் இந்த வீட்டில இருந்தா 2 குடும்பமும் வழங்காது. நீயும் நல்லா இருக்க மாட்ட, உங்க அக்காவும் நல்லா இருக்க மாட்டான், மத்தானும் நல்லா இருக்க மாட்டான். நீ பிரியன்னு சொன்னான். அதுக்காக வேண்டித்தான் அவன் இன்றைக்கு இவ்வளவு நாடகம் நடிச்சு வெளியில போயிருக்கிறான். என்ன அப்ப நீங்கள் நல்லா இருக்கணும் அவன் போயிருக்கிறான். என்ன அவன் உண்மையில ஒரு தியாகி தானப்பா. என்ன அங்கிள் கொஞ்சம் போறோம். இப்ப எனக்கு ஒன்று தெரிஞ்சா ஆடவன சாத்திரக்காரன் கொடுக்கணும். இன்னும் சாத்திரக்காரன் கடையில சாத்திரக்காரன் இருந்தால் போய் பார்த்துப்பா. நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அப்ப நீங்க போய் நீ கூட கதையெல்லாம் தெரியும். காட்சி கொண்டு வந்து கதையும் காட்டி காட்சி கொண்டு வந்தீங்களா அவனோட என்ன அங்கிள் நீங்க என்ன தப்பான வழியில காட்டி கொண்டு போறீங்க? வேற வேற மூளை பிசை கொண்டு போகுது. வயது கூட கூட மாட்டு வாழ் வளர்ச்சி வேற குறைஞ்சு கொண்டு போகுது மூளை. என்ன அவன் முந்தி வெளியில போய் பட்ட கஷ்டம் தெரியும் இல்லை உங்களுக்கு? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டவன் சொல்லி அவனுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு பக்க சுத்தி இருக்கிறாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வான். அவன் பாக்குறாங்க நானும் அவனை கூட்டு கொண்டு வரேன்டாப்பா. நீங்க சத்தம் போடாங்க. அவன் இந்த சாத்திரத்தை கேட்டுட்டு வந்து உங்களோட நன்மைக்காக வேண்டித்தான் உங்களை பகைச்சு சண்டை பிடிக்குமா குடிச்சிட்டு போய் சரி சண்டை பிடிச்சா முக்கியம் இல்லை. இப்ப தம்பி என்ன செய்ய போய் நீங்க போய் வெளியில ரெண்டு அங்க மோட்டு வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கு அறிவு சுத்தமா இல்லையா உங்களுக்கு? சாத்திரமும் உங்களை கண்டறியா சாத்திரமும் 6 சாத்திரம் இல்ல வெளிக்கிடுங்க அங்கிள் இப்ப போற போக்க பார்த்தா எங்கேயாவது விசர்த்தனமா எதுவும் கதைச்சு விட்டு நீங்க ஓடி போங்க. வாரக்கிழமை ஆங்கிலக்கிழமை வந்துருவேன். வந்தாச்சு வருவேன் பாப்பான் வந்துடுவேன். உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் கூட்டிக்கணும் வாங்க. சரி வணக்கம் சார். இருக்கு உட்காங்க. என்ன விஷயமா வந்தீங்க? முடிச்சிட்டு வாங்க. சரி நாங்க வந்துருக்கோங்க. அவரோட கழிச்சு போட்டு அப்புறம் பாய்ப்பேன். சரியா? ஓகே. நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லா இருக்கா? கையை தாங்களே பாக்குறதுக்கு. கையை தந்தது கையில என்ன பிள்ளைய பார்த்து தான் உங்களுக்கு நான் என்ன பாக்குறேன். கை இப்ப உங்களுக்கு கையில தானே பார்க்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு நீங்க பார்க்க வேணாம். உண்டு நீங்க பார்த்து விட்டு பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? உங்க கொஞ்சம் முதல்ல நீங்க மண்ணா ஒருத்தர் வந்த வரும் இங்க வந்தாரு. அதுக்கு என்ன சொல்லி விடுறீங்க நீங்க? அவருக்கு அவரோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி விட்டோம். படிப்பா மனச்சாட்சி இருக்கா உங்களுக்கு?
செய்யணும் சொல்லி கூட இந்த கையை பார்க்கணும்ன்றத நாங்க என்ன செய்யறது? அவட்ட பிரச்சனையை நாங்க சொல்றதுக்கு வந்திருக்கோம். இவ்வளவு காலத்து நாங்க வந்து சொல்றோம். இதெல்லாம் அவர்கிட்ட ஒவ்வொரு அவட்ட பிரச்சனையை பத்தி தான் நாங்க சொல்ல வந்தது. உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு இவ்வளவு பாத்துக்கணும், இவ்வளவு பேர் வந்து போயினா உங்களை மாதிரி கதைக்கு என்ன சரி? அவங்களுக்கு நீ பிரச்சனை கொடுக்கல, எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டீங்களே எங்க குடும்பத்துக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவட்ட பிரச்சனை பத்தி தான் நாங்க சொல்லுவோம். அவட்ட பிரச்சனையை பத்தி நாங்க சொல்ல அவருக்கு ஒருத்தர் இல்ல தெரியுமோ உங்களுக்கு? அதை பத்தி என்ன? அவர் வந்து என்னட்ட அவட்ட பிரச்சனையை பத்தி கேட்கத்தான் வந்தாரோடிய. அவர்கிட்ட பிரச்சனை, அவருக்கு என்ன நடக்குது, அவருக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுல கேட்கறதுக்கு வந்து. உங்களுக்கு முக்கியம் பாரவர்த்த பிரச்சனை, அவன் என்ன பேக்ரவுண்ட், அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சாஸ்திரத்தை பாக்குறதுக்கு தான் அவர் வந்தோழிய. எனக்கு அவருக்கு அந்த சண்டை இந்த சண்டை எல்லாம் பாக்குறதுக்கு என்ன தவிர இல்ல. அவர்கிட்ட பிரச்சனை சாஸ்திரத்தை தான் பாக்குறதுக்கு வந்தவர். சாஸ்திர முறைப்படித்தான் நான் என்ன சொல்லுவோம் அதைத்தான் சொல்லுவேன். சாஸ்திர முறைப்படி சொல்றீங்கல்ல, அவனை பற்றி அவன் பேருக்கு விசாரிச்சிருப்பீங்க, எல்லாம் விசாரிச்சீங்க, குடும்பத்தை பற்றி விசாரிச்சீங்களா? அவன் இப்படி கல்யாணம் கட்டி என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சொல்லித்தான் அவர் கடைசியா எல்லாம் கேட்டுதான் பட்டி. அப்படி சொன்னா அப்புறம் வீட்டோட காய்ச்சிருக்கீங்க நீங்க. வீட்டை விட்டு அப்ப சாதம் கழிச்சா சாஸ்திரம் அவருக்கு கூடாத இடம் சொன்னா வீட்டை விட்டு போனே தானே. அவரு நல்ல இடத்தை போய் அந்த சிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுங்கோ, கொஞ்சம் பொறுங்கோ. உங்களுக்கு தெரியாது, நீங்க இந்தியாவில் வந்தீங்க, உங்களுக்கு நிலவரம் தெரியாது, இங்க வெளியில எப்படி கண்டு தெரியாது. வெளியில போய் அவன் என்ன செய்யப்பா தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு இருக்கிற விட வெளியில பேங்க கூடாத இடம். அவங்க வெளியில போயிட்டு 4-5 பொடிகள் செஞ்சு வசதியான இடம் இருக்குமென்னு சொல்லித்தான் அவரு போறாரு. வெளியில அங்கே ரோட்ல போய் படைக்கலாம். அவர்கிட்ட கிரகங்கள் தான் அவருக்கு வடிவா சொல்லுது. இப்படி அந்த கிரகங்கள் படிக்க நீங்க அங்க ஒழுங்கான இடத்துல போய் இருக்க சொல்லித்தான் நாங்க சொல்றோம். கிரகம் கிரகம் வந்த கரண்ட் பில் கட்டுமோ, அல்லது உங்களுக்கு தண்ணி காசு கட்டுமோ, அல்லது வீட்டு வாடகை கட்ட போதும். இது அவற்ற நடைமுறைகளை பத்தி வசிப்படுத்துறது, வசன முறைகளை பூங்கோன்னு சொல்றதுக்கு தான் இந்த கிரகங்களை பற்றி நாங்க கிரகங்களை ஆராய்ச்சி செய்து கொடுக்கிறோம் அவருக்கு. ஐயா தண்ணி காசு கட்டணும், மாடி கட்டுறதுக்கு காசு கொண்டு வர சொல்லி இந்த சாத்திரம் வந்து உங்களுக்கு சொல்ல உங்களுடைய நல்முறைகளை பற்றி பார்க்கறதுக்கு தான் சாத்திரம் இல்லையா? இதுகளை பற்றி நீங்க சிந்திக்க. நான் சாத்திரத்தை போல சொல்ல இல்லையா, அது நம்பிக்கையை பொறுத்தது, அது இல்ல பிரச்சனை. நீங்க வந்து நீங்க உழைப்பாக செய்யற நீங்கள் குடும்பத்தை பிரிக்காதீங்க, சேர்த்து வைக்கிற வழியை பார்த்து போட்டு அவருக்கு இப்ப கூடுதலான பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்க எப்படி அவருக்குரிய வழிமுறையை கிரகங்கள் படிதான் நாங்க செய்ய முடியும். அதுக்காக கிரகத்துக்காக தனிப்படிக்கிறத மட்டும் கிடைக்கிறது என்ன? இது தனிப்படையா அவருக்கு நல்முறைக்கு நீங்க இந்த ஜென்மத்தை திரும்ப போறது இல்லை. அவரோட என்ன அந்த கதைக்கு பாருங்க, குடும்பத்தை நாசமாக போகுது இப்படி எல்லாம் செய்யறதால. அவரோட வயசுக்கு மூத்தவனாப்பா இங்க ஒருத்தர் இருந்து வந்து இதுவரை சொல்லி கொண்டு வயசுக்கு மூத்தவன்னு சொன்னா ஐயா ஆருக்கு தான் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போறோம். ஆருக்கு இந்த பிரச்சனை இல்லை அங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனுஷன் தனித்தனியா கஷ்டத்தோட இருக்கான். ஒரு மனுஷனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. ஒரு கஷ்டத்தை கொண்டு மற்றவங்க சொல்லி ஆர்வம் அடைகிற ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை பணம் பார்த்தா எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கணும். தெளிவான பொடியன், இந்த பொடியோட எல்லாம் தெரியற கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பொடியன், அவனே குழம்பி போய் நிக்கிறான். என்ன செய்ய சீக்கிரம் தெரியாம வீட்டை விட்டு வாங்கி போயிட்டா உங்களுக்கு நல்ல வீடு எடுக்கிற மாதிரி. இது மாதிரி எத்தனை செலவத்தில் உழப்பப்படும். ஏன் ஐயா உங்க பணம் வேலை வேற தொழில் கேட்டுவேன், எதுக்கு வந்து சிந்தி கொண்டிருப்பான் எங்களோட வேற கொண்டிருக்கீங்க. இப்படியான வீட்டு வைக்கிறாரு நீங்க குறைக்கிறாங்க. நீங்க உங்க இதுக்குள்ள கொமிஷன் எடுக்க போட போறது, ஆனா நீங்க விளையாடி கொண்டிருக்கீங்க. கொமிஷன் ஒன்றும் இல்லை, மக்கள் என்ன போறோம் அதுல சொல்றாங்க. நீங்க தான் தேவையிலேயே கூட்டு போனீங்க. அவனுக்கே உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை. அவன் அந்த ரெண்டு பார்த்து எங்களுக்கு அவன் சண்டை அவங்க தான் இருந்தாங்க. சும்மா நீங்க ஆனா வாங்க பேச வீட்டு அவன் நம்ம தேடி பிடிக்க வருவாங்க. வானிலே தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை, வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வது நியாயமில்லை. வானிலே தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை, வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வது நியாயமில்லை. காலம் வந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை, காலம் வந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை, கிடைத்ததே போ